சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதகரே நிகழ்ச்சியோடாய் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த எபிசோட்ல நாங்கள் எதை குறித்து பார்க்க போகிறோம்? நாங்க பெரும் வல்லமையை குறித்து. பெரும் வல்லமை வருவது அவருடைய பெரிய பொறுப்புகளுடன் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்க இன்னைக்கு எதையாகிலும் ஒன்று எடுக்கணுமா இருந்தா அதற்கு நாங்க ஒரு காசை அதற்கு கட்டி நாங்கள் அதற்குரிய வேல்யூவேஷனை கொடுத்து தான் ஒரு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஆனால் தேவன் எங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இதுக்கு நாங்க காசோ பணமோ தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை. வல்லமையை வாங்க முடியாது. ஆனாலும் இந்த வல்லமையை தேவன் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்க அதை பொறுப்புள்ளவர்களாக கையாள வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். ஏனென்றால் நாங்க இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நாங்கள் தேவனுடைய வல்லமை வேணும்னு நாங்க எல்லாருமே கேட்போம். ஆண்டவரே என்ன உங்களை வல்லமையால நிரப்புங்க, எலியாவை நிரப்பினது போல என்னை நிரப்புங்க, எலீஷாவை நிரப்பினது போல என்னையும் நிரப்புங்கன்னு சொல்லி நாங்க அநேகர் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை தேவனிடத்துல ஏறெடுப்பது உண்டு தானே. அதுல ஒரு தப்பும் இல்ல. எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்க, வல்லமை வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே இந்த வல்லமை தான். ஆனா அந்த வல்லமை வருகிறது ஒரு பொறுப்போடு. நீங்க சொல்றீங்க எதற்காக இந்த வல்லமை நாங்கள் கேட்கிறோம்? எங்களை நாங்க பூஸ்ட் பண்ணவா, இல்லாட்டி நாங்க யாரோ ஒரு ஸ்பெஷல் நபர் என்று நாங்கள் காட்டுவதற்காக இந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து கேட்கிறோமா? அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த உலகத்திலே நாங்கள் உயர்த்த வேண்டும், அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோமா? எதற்காக இன்றைக்கு நீங்கள் இந்த தேவனுடைய வல்லமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வல்லமை வரும் பொழுது பொறுப்பு இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாவிட்டால் அந்த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பெரும் ஒரு பொறுப்பு எங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் இந்த வல்லமை, தேவன் கொடுக்கும் வல்லமைய எங்களால கையாள முடியாது. ஏன்னா இந்த மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் சொல்றார் பைபிள்ல. அது இல்லாட்டி நாங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். மிஸ்யூஸ் என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரியான மிஸ்யூஸ்? நாங்கள் எப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணுவோம்? எங்களுக்கு தேவையான முறையில். ஸோ நாங்கள் பைபிள் வசனத்தில் இருந்தே நாங்கள் பார்ப்போம். சாலமோன் ராஜாவினுடைய கதையை நாங்கள் பார்த்தோமானால், சாலமோன் ராஜா, நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து கொண்டு போனால், சாலமோன் ராஜா முதலாவதாக இந்த வல்லமை, இந்த ஞானம் அவருக்கு கிடைப்பதற்கு முன்பதாக அவர் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த விண்ணப்பத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது அருமையான ஒரு விண்ணப்பம். ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் செய்த காரியத்தை போல கூட நான் இல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நீங்க தான் வழி நடத்தணும், எனக்கு நீங்க தான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை அவர் தேவனை நோக்கி ஏறெடுக்கிறாரு. அவர் ஏறெடுக்கும் பொழுது தேவன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் பணத்தையோ செல்வத்தையோ அல்லது மற்றும் உலகத்து காரியங்களையோ அவர் கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் கேட்டது தேவ ஞானத்தை. சோ அவர் அதை ஹம்பிளா தான் கேட்டார். எனக்கு தேவ ஞானம் வேணும்னு ஒரே அடிக்கு கேட்கல. அவர் சில விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறார் தேவனிடத்துல. தன்னை தாழ்த்தி அவர் அர்ப்பணித்து தான் அந்த ஞானத்தை தேவனிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அவர் கேட்ட அந்த விண்ணப்பத்துல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அது அவருடைய பார்வையிலே உகந்த ஒரு விண்ணப்பமாக காணப்பட்டது. ஆனா இந்த சாலமோன் ராஜா காலகட்டத்தில் காலப்போக்கில எப்படி நடந்து கொண்டாரு? அவர் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து விலகி விட்டார்.
ஏன்னா முதலாவதாக இந்த ஞானம் வரும் பொழுது தேவன் என்ன செய்தார்? அவருக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவருக்கு செல்வத்தை கொடுத்தார், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் பூர்த்தி செய்தார் சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையில. சோ சாலமோன் ராஜாவினுடைய கதையை நீங்கள் பார்த்து கொண்டு போனால் தேவன் கொடுத்த ஞானத்தை வைத்து என்னென்ன காரியங்களை அவர் செய்தார் என்பதை குறித்தும் நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்தது. ஏன்? அந்த கர்த்தர் கொடுத்த பொறுப்புல அவர் அசதியா இருந்து விட்டார், அவர் ஒரு கவனம் இல்லாமல் இருந்து விட்டார். ஏன்னா பெருமை அவருக்குள்ள வந்தது. அது சொன்னது உண்மைதான். நான் பைபிள்ல இன்னொரு இடத்துல நாங்க பார்த்த தாவீது ராஜாட வாழ்க்கையிலையும் கூட இதே சம்பவம் ஒன்று நடக்குது. எங்க அவர் போருக்கு யுத்தத்துக்கு அவருடைய எல்லா அந்த என்ன சொல்றது சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் மாடியில படுத்திருந்தார் இல்லையா? அவர் படுத்துட்டு இருக்கிறார். அவர் ஜெபிக்கிற டைம்ல படுக்கிறார். காரணம் அவர் தேவன் சொன்ன காரியத்துக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. நான் மனசு விட்டு கொடுக்கல. தேவ சட்டம் சொல்லுது, டெம்பிள் ஆலயத்தை நீ கட்டுறது இல்லை, உன் மகன் தான் கட்டுவாரு, சாலமன் ராஜா தான் கட்டுவாருன்னு. அதுக்கு அவர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அதனால அவர் தூங்கிட்டார். அவர் தூங்கி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜெபிக்கிற வேலையில ஜெபிக்காம, போருக்கு போற வேலையில போகாம அவர் அங்க உறங்கிட்டார். உறங்கி தேவனை விட்டு தூர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில, ஒரு ராஜான்ற ரெஸ்பான்சிபிலிட்டியில இல்லாம அவர் என்ன செய்யறார்? அந்த இடத்துல பாவம் செய்யறார். மாடியில போயிட்டு ஜெபிக்கிற டைம்ல அவர் ஜெபிக்காம மாடியில போயிட்டு உலாவி அங்க பெத்ஷிபாவை அங்கதான் காணுறார். பாவத்துக்கு அவர் வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் ராஜாட ரெஸ்பான்சிபிலிட்டியில அவர் இல்லாம ஓருக்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்துக்கு போகவில்லை. ஸோ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து தவறுற நேரத்துல அங்கதான் சாத்தான் வருகிறான். பாவத்துல விழுத்தாட்டு. ஏதாவது பொறுப்பு கர்த்தர் வாழ்க்கையில கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு நீங்க தேவனோடு இருக்கிற உறவு தான் காரணம். அந்த உறவுல இருந்து நாங்க விலகிட்டோம்னு சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புல இருந்து நாங்கள் விழுந்துருவோம், அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். எங்களோட பொறுப்புகளை கூட நாங்க மிஸ்யூஸ் பண்ணுவோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம். சோ இன்றைக்கு நாங்கள் சாலமோன் ராஜாவை குறித்து பார்த்தோம். அதே போல இன்னும் 2 நபர்களை குறித்து நாங்கள் வசனத்தின்படி பார்க்க போகிறோம். இப்போ நாங்க பார்க்க போகிறோம் சிம்சோன் எப்படி நடந்தார். அவர் மைட்டி மேனா இருந்தார், கர்த்தர் கொடுத்த வல்லமை. ஆனா இந்த சிம்சோன்ல இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு கொண்டு போகும் பொழுது, சிம்சோன் பிறப்பதற்கு முதலாக தாயும் தகப்பனுடைய கதையை குறித்து நாங்கள் பார்த்தால், சிம்சோனுடைய தகப்பன் மனோவா அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு குழந்தை முதலாக இருக்கவில்லை. சோ மனைவி ஒரு நாள் தரிசனத்துல காண்கிறாள். தூதன் மனைவியிடத்திலே நான் உனக்கு இப்படி ஒரு அதிசயம் செய்ய போகிறேன், தேவன் இப்படி பிள்ளையை தருவார் என்று சொல்லும் பொழுது அவள் ஓடி போய் மனோவன் தன்னுடைய புருஷனிடம் இதை குறித்து சொல்லுகிறார். ஆனா இந்த மனோவா சொல்லுகிறார், மறுபடியும் எனக்கு அந்த தேவதூதனை பார்க்க வேண்டும், அந்த தூதனிடத்திலே நான் கேட்க வேண்டும், இந்த பிள்ளை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பிள்ளை பெறும் நேரத்திலே நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்பதை குறித்து ஒரு அட்வைஸ் என்று சொல்லலாம். அந்த அட்வைஸை கேட்கும்படியாக இவர் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆனா அதே மாதிரி பாருங்க, தேவனும் அவருடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுத்து அந்த அனுப்பின தேவதூதரையே மறுபடியும் இவர்களை சந்திக்க வைக்கிறார். சோ இப்படி சந்திக்க வைக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் போயிட்டு தேவனிடத்துல, அந்த தேவதூதரிடத்துல கேக்குறாங்க, இந்த பிள்ளை பெறுவதற்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 13 நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல கீழே பார்த்தால் அவங்க சொல்றாங்க, நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி எங்களுக்கு அதை நான் முதல்ல இருந்தே நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்கணும். பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி,
பிறக்க போற பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். Right. ஆனா இது Guidance. வந்து பேரண்ட்ஸுக்கு மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே தேவ ஊழியக்காரர்களுக்கு, Yes, அது மாத்திரமல்ல மேய்ப்பர்களுக்கு. விசுவாசிகளுக்கு, Yes. குடும்ப தலைவர்களுக்கு, Yes. பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு, அதே போல ஒவ்வொரு பொறுப்பில இருக்கும் லீடர்ஸ்களுக்கு, இது எல்லாருக்கும் இந்த நாள்ல தேவன் அப்ளை பண்ணுகிறார். என்னன்னு சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு வல்லமே கொடுக்கும் பொழுது Mhm. அது பொறுப்புள்ளதாக வருகிறது. ஒரு பொறுப்புடன் கூடத்தான் அது எங்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. Hallelujah. சோ நாங்க இந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவுடன் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை மனோவாவை போல நாங்கள் சொல்லுகிறோமா? தேவனை பார்த்து நாங்க சொல்லுகிறோமா, அப்பா நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை தந்திருக்கீங்கப்பா, ஆண்டவரே நான் உங்களிடத்துல ஞானத்தை கேட்டேன், நீங்க என்ன ஞானத்தால நிரப்பி இருக்கிறீங்க, என்ன வல்லமையால நிரப்பி இருக்கிறீங்க, நான் வரங்களை கேட்டேன், எனக்கு நீங்க இன்றைக்கு இந்த மாதிரியான வரங்களை கொடுத்திருக்கிறீங்க, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருக்கிறீங்க, பிசாசுகளை துரத்தும் வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க, பலருக்கு உங்களை பத்தி சொல்லுகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. Amen. ஆனா நாங்க எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து நாங்க கேட்கிறோம், ஆண்டவரே இதை நான் எப்படி கையாள வேண்டும், Yes. நீங்க எனக்கு கொடுத்த இந்த தாளாந்த, நீங்க எனக்கு How can I கொடுத்த use it? இந்த வரத்தை நான் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நான் இதை எந்த இடத்திலே நான் இதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நாங்க இன்றைக்கு அநேகர் தேவன் வல்லமையை கொடுத்து விட்டா எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் பாவிக்கிறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், சில நேரம் தீர்க்க தரிசன வரங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தா, சில நேரம் நீங்க ஜெபிக்கிற நேரம் சில நபரை குறித்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆனா நாங்க என்ன செய்வோம், அந்த பேசினார் தானேன்னு சொல்லி அந்த நபருக்கு கால் பண்ணி இப்படி இப்படி கதைச்சாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம். சில நேரம் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்த விஷனை, தரிசனத்தை நீங்க ஜெபிக்கிற நேரம் உங்களோட இருதயத்துல போட்டதை கர்த்தர்கிட்ட நீங்க கேட்க வேணும், ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆவியானவரே நான் என்ன செய்யணும், ஆமென். என்னை கைட் பண்ணும் இந்த விஷனை ஏன் நீர் காட்டினீர். இல்லாட்டி கனவு காட்டுவார். கனவு காட்டணும்னா ஒரு பாம்பை சில நேரம் சொல்லுவோமே, ஒரு பாம்பு ஒன்று உங்களோட கனவுல கண்டு ஒரு ஆள் மனுஷன் மேல அந்த பாம்பு வந்து சுத்துதுன்னு சொல்லுவோமே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நெக்ஸ்ட் டே ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம, பரிசுத்த ஆவியானவரோட கைடன்ஸ் இல்லாம நீங்க என்ன செய்வீங்க, பிரதர் நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், உங்க மேல ஒரு பாம்பு வந்து உங்களை சுத்துதுன்னு சொல்லி அந்த பயத்தை அந்த மனுஷன் மேல போட்டுருவோம். இத மாதிரி காரியம் சொல்றது விஸ்டம் இல்லாம நாங்க ஆப்ரேட் பண்ணுகிறோம். எங்களோட மாம்சத்துல, அந்த எங்களோட சுய புத்தியில நாங்க ஆப்ரேட் பண்ணி மனுஷங்களோட வாழ்க்கையில பயத்தை போடுறோம். அது வந்து தீர்க்க தரிசன வரங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு காட்டும் கனவிலே அதன் அர்த்தத்தையும் தேவன் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். சோ சில நேரங்கள்ல தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தினூடாக தீர்க்க தரிசனமாக ஒன்றை காட்டுகிறாரா இருந்தால், ஒரு வாழ்க்கைக்கு சொல்லும்படியாக, சில நேரங்கள்ல அவர்களை குறித்து காண்பது நீங்க வந்து அவங்களுக்காக நீங்க வந்து ஜெபிப்பதற்காக, தேவனிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பதற்காக, அந்த ஜெபிக்கும் நேரத்திலே அந்த விடுதலையை அவர்கள் எப்படி பெற வேண்டும் என்பதை குறித்து கூட தேவன் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். அப்போ அதன் பிறகாக நீங்க அந்த மனிதனிடம் போய், நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், ஆனாலும் இந்த கனவுக்கு நீங்க இப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசனையையும் கர்த்தர் சொல்லிவிட்டுத்தான் அதை அழகாக செய்து கொடுப்பார். அந்த இடத்துல நாங்க பாக்குறோம், மனோவா கேட்கிறார், எனக்கு அந்த பிள்ளை பிறப்பதற்கு முதலாக நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க, ஆலோசனை தாங்க. அதனால தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக, அதனோடு கூட நாங்கள் ஒருவருக்கு பயத்தை கொடுக்காமல், அந்த நபரிடத்திலே இதற்கு ஒரு ஆலோசனையும் இருக்கிறது. நாங்க ஒரு டேப்லெட்டை கொடுக்கும் பொழுது அதோட சைடு எஃபெக்ட்ஸை சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால் அதற்குரிய தப்பிச் செல்லும் வழியையும் தேவன் உண்டாக்கி இருப்பார். சோ அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நாங்க அந்த மனிதனை பயமுறுத்துவதை நாங்கள் அந்த பயமுறுத்துவதை தவிர்த்து விட்டு அதற்கு ஆலோசனையும் நாங்கள் சொல்லும் பொழுது அதுதான் தேவனிடத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொள்ளுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கவனமாக பொறுப்புள்ளவர்களாக அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல டிசிப்ளின், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களை டிசிப்ளின் படுத்தும் பொழுது, எங்களை திருத்தும் பொழுது, எங்கள் குறைகளை அவர் சரிபடுத்தும் பொழுது அதற்கும் நாங்கள் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு வல்லமையை கொடுத்தவுடன் நாங்கள் ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு
தேவனுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களுக்கு, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் எங்களுக்கு வேண்டிய மாதிரி நடந்தால் சிம்சோனை போல் ஆகிவிடும். சிம்சோன் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவருக்கு பெரிய ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை கொடுத்திருந்தார். மனிதர்களை மீட்கும் ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனா அவர் என்ன செய்தார்? பாவத்துக்கு அவர் போய் அவர்கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட், அவருக்கு தேவன் எண்ணத்துல அந்த வல்லமை எதிலே அவர் வைத்திருந்தார்? சிம்சோனுடைய தலைமுடியில. அந்த சீக்ரெட்டை அவர் ஒரு ஞானம் இல்லாமல், ஒரு பாவத்து நிமித்தம் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி விடுகிறார். அதனால ஒரு பெரிய வீழ்ச்சியை அவர் காண்கிறார் அவருடைய வாழ்க்கையில. அதன் பிறகு அவர் மனம் திரும்பி மறுபடியும் செய்கிறார். ஆனாலும் நீங்க பாருங்க, அந்த இடத்துல அவர் அந்த திருத்தத்தை, தேவன் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்திருந்தார். ஆனால் அன்றைக்கு அந்த பாவ செயலுக்கு அவர் ஈடுபட்டு கொடுத்திருக்க மாட்டார். சோ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கும் பொறுப்புகள்ல உங்களுக்கு மேலாக இருக்கும் லீடர்ஸ், உங்களுக்கு மேலாக இருக்கும் பொறுப்பில இருக்கும் நபர்கள், அது பாஸ்டராக இருக்கலாம், அல்லது குடும்ப தலைவராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்க வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். அந்த எல்லா இடத்திலும் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? நீங்க உங்களோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல, உங்களுக்கு கொடுத்த வல்லமைய, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்ப இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய விதத்துல நீங்க பயன்படுத்துறீங்களா? உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஊழியத்தை கொண்டு போறீங்களா? இல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையில செம்மையானது செய்யும்படிக்கு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, ஒரு பொறுப்புள்ளவராக, நீங்கள் ஒரு தேவனுடைய பாதத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆடுகளை ஒரு பொறுப்புள்ள ஒரு லீடராக நீங்க தலைமத்துவத்துல இருந்து நீங்க நடத்துறீங்களா? இதை நீங்க நிச்சயமாக நீங்க கண்காணிக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. பொறுப்புள்ள என்று சொல்றதுக்கு அர்த்தம் கீழ்ப்படுகிறது. ஒரு மனுஷன் பொறுப்பா இருக்கணும்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒபே கீழ்ப்படியணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒபே பண்ணா தான் அங்க ஒரு பொறுப்பை நாங்க காப்போம். ஒரு நீங்க மேனேஜரா இருக்கலாம், கம்பெனில இல்லாட்டி ஒரு பெரிய பொறுப்பு உங்களோட கையில இருக்கலாம். அப்படி அந்த பொறுப்பு வரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பெனிஃபிட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு அடியில் இருக்கிறவங்களுக்கு, இல்லாட்டி இந்த சமுதாயத்துக்கு உங்களோட கையில தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை எப்போ நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் எங்களோட வீழ்ச்சி இருக்குது வாழ்க்கையில். ஸோ நாங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கலாம். ஆனா அந்த தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில பெரிய சீக்ரெட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கீப் அப் பண்ணணும்னு சொன்னா தேவ சத்தத்தை அறியணும். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி தேவ ராஜ்யத்துல என்னன்னு சொன்னா, தேவன் சொல்லாத காரியத்தை நாங்க போய் செய்யற நேரத்துல நாங்க பாஸ்டர்ஸா இருக்கலாம், வர்ஷிப் லீடர்ஸா இருக்கலாம், எங்களோட சுய புத்தியில போய் செய்யற நேரம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு நாங்க விலகுறோம். ஏன்னா கர்த்தர் என்னத்தை எங்களை ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்காரு. ஒரு பாஸ்டரோ, ஒரு இவாஞ்சலிஸ்டோ, ஒரு ப்ராஃபட்டோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றது தேவன் சொல்றத மக்களுக்கு போய் பொறுப்பா அவர் அதை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னா இந்த தேவன் சொல்றதை மட்டும் நாங்க செய்யணும், தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னு சொன்னா விலகுறோம். ஒரு உதாரணம், சவுல் ராஜா தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தாவீது ராஜாக்கு முதலாவது சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா கிரேட் பவர் கொடுத்திருந்தார், அனாயிட்டிங் கொடுத்திருந்தார். அவர் அங்க என்ன செய்கிறார்? தேவன் சொன்னதை செய்யாமல் அதுல செய்கிறார், ஒரு ஹாஃப் செய்கிறார். ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுட்டு வர்றார். அதுக்கு பிறகு சாமுவேல் செய்ய வேண்டிய பூஜை, அந்த பிரீஸ்ட் ஆசாரியர் செய்யற வேலையை இந்த ராஜா சாமுவேல் அந்த இடத்துல லேட்டா வரனால இவர் போய் செய்றார். ஆண்டவர் சொல்லாதது இவர் செய்றார். எனக்கு ஏலும், நான் பாஸ்டர்ஸ், சில நேரம் பாஸ்டர்ஸ்மார் ஆண்டவர் வேற பொறுப்பு வேற யாருக்கு கொடுத்திருந்தா, நான் பாஸ்டர் எனக்கு எல்லாமே செய்யலாம், இல்லாட்டி ப்ராஃபட்டா இருந்தா சரி அந்த வேலையை நான் செய்கிறேன். ஆனால் எங்களோட காலிங்ல நாங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி நாங்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் பிரியமா இருப்பார். கிரேட் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட வாழ்க்கையில, அந்த அபிஷேகம் இன்னும் பெருகும். கிரேட் பவர் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும்.
இல்லையா? ஏன் பொறுப்பில்லாம நாங்க செய்யும் பொழுது அந்த வல்லமை ஃபேட் ஆகிடும். ஏன்னா நாங்க தேவன் எங்களுக்கு அழைத்த அழைப்பில நாங்கள் நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், நான் இன்னைக்கு ஊழியம் செய்யலை, நான் ஒரு பாஸ்டர் இல்லை, நான் சும்மா வீட்டில் ஒரு விசுவாசியாத்தான் இருக்கிறேன். உங்களிடத்திலேயும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்கு குடும்ப தலைவியாக இருப்பீர்களானால், குடும்ப தலைவனாக இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உங்களிடத்திலே காணப்படுகிறது. தேவன் உங்களுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? பிள்ளை என்கிற அதிகாரத்தை முதலாவதாக கொடுத்திருக்கிறார். சோ பிள்ளை என்கிற அதிகாரத்தை முதலாவதாக அவர் கொடுக்கும் பொழுது என்ன வருகிறது? கர்த்தருடைய வல்லமை, அதிகாரம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் நீங்க இந்த தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்களா? அல்லது தேவனுக்கு பிரியமான முறையில நீங்க குடும்பத்திலையா இருந்தாலும் அல்லது ஊழியத்திலையா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான முறையில பொறுப்புள்ள ஒரு நபராக தேவன் கொடுத்த காரியங்கள்ல கண்காணிப்பாக இருந்து நீங்க நடந்து கொள்ளுகிறீங்களா? கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. மோசஸனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்ப்போமானால் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது மோசஸுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார் இல்லையா? தேவன் பார்வோனுடைய இருதயத்தில் கடினமாய் இருந்தது, ஆனாலும் அதன் பிறகாக அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு போவதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அந்த நேரத்துல இந்த மோசஸ் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இவர்களை தேவன் கொடுத்த அந்த பாலும் தேனும் ஊறுகிற அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு, அந்த அழைத்து கொண்டு போகும் நேரத்துல பாருங்க எவ்வளவு ஒரு பெருமை, ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு பொறுப்பை தேவன் அவருடைய கையிலே கொடுத்திருந்தார். அவ்வளவு ஜனங்களையும் அவர் கொண்டு போக வேண்டுமே, எப்படிப்பட்ட ஒரு லீடராக அவர் இருந்திருக்க வேண்டும். அவர் அவர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு நபராக காணப்பட்டார். அது மாத்திரமில்ல, அவர்களுக்கு இவர் சேவை செய்கிறது. நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நினைக்க வேண்டும், தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கும் பொழுது அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பது இன்னொரு நபரை ஆளுகை செய்வதற்கு அல்ல, அல்லது நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன், நீங்க இந்தந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லி அப்படி மிஸ்யூஸ் பண்ணுவதற்கோ மற்றவர்களை ஆளுகை செய்வதற்கோ தேவன் ஒருபோதும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது அவர்களுக்கு பாருங்க, மோசே இஸ்ரேல் ஜனங்களை ஒரு கைட் பண்ணுகிற நபராக காணப்பட்டார். ஒரு நல்ல லீடராக இருந்தார். அவர்களை தேவனிடத்திலே தேவனுடைய பாதத்திலே அவர்களை வழிநடத்தும் ஒரு சேவகராக, ஒரு ஊழியக்காரனாக அவர் காணப்பட்டார். சோ இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பிலே, தேவன் கொடுத்த வரங்களிலே, தேவன் கொடுத்த அதிகாரத்திலே நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா, அல்லது தவறான முறையிலே தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்துறீங்களா? எனக்கும் பிசாசு விரட்டேலும் என்று சொல்லி நீங்க வேண்டிய நேரத்துக்கு போய் பிசாசுகளை விரட்டுறீங்களா? தேவன் இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அதிகாரத்தை எந்த நேரத்திலே பயன்படுத்த வேண்டும்? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோமானால், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாத, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு போன் கால் வந்தது, ராத்திரியில எங்களுக்கு ஒரு போன் கால் வந்தது, இப்படி ஒரு நபர் பிசாசினாலே அலைக்கழிக்கப்படுறாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கால் உண்டு. ஆனால் தேவன் அனுமதிக்கிறாரா? இதை நாங்க சில நேரத்துல பார்க்கறது இல்ல. நாங்க பிசாசைத்தானே நாங்க துரத்த போகிறோம், நல்ல காரியம் தானே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பிசாசை துரத்துறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில அவங்க எங்களை கூப்பிடுறாங்க, நாங்க அந்த இடத்துக்கு விரைந்தோட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க பிசாசுகளை துரத்தலாம் என்று சொல்லி நாங்க விரைஞ்சு போய் செய்யலாம். ஆனா தேவன் அனுமதிக்கிறாரா? தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதை எந்த நேரத்திலே எந்த தருணத்திலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு பேசுவார். ஆனா நாங்களா விரைந்தோடி எதையாகிலும் நாங்க செய்ய போனோம்னு சொன்னா அட்டாக்ஸ். அது சொல்றது, நீங்க ஒரு யுத்த பூமிக்கு போகும் பொழுது நீங்க அந்த டைம்ல உங்களோட போட வேண்டிய அந்த காட்களை போடாம நீங்க
உடனடியாக யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு கோலை எடுத்துக்கிட்டு நீங்க யுத்தத்துக்கு பாய்ந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு கார்டும் ஒரு கவரிங் இல்லாம, இயேசுனுடைய இரத்தத்தின் கவரிங் எங்களுக்கு வேண்டும். அந்த கவரிங் இல்லாமல், தேவன் அனுமதி கொடுக்காமல், இன்று பாருங்க அன்றைக்கு தாவீது சவுல் ராஜாவிடம் போய் அவர் அனுமதி கேட்கிறார் இல்லையா? இப்ப சவுல் ராஜா சொல்றாரு, உன்னால முடியாது, நீ ஒரு சின்ன பையனா இருக்க, இந்த ஆமர்கள் எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி சர்வாங்க அந்த இதுகளை கொடுக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல என்னால முடியும், என்னோட தேவன் இருக்கிறார், நீங்க இந்த தருணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா தேவன் என்னோட இருக்கிறார்னு சொல்லி அந்த இடத்துல சவுல் ராஜாவுக்கு அவர் அந்த இடத்துல நாங்கள் பார்க்க போனார். அவர் வந்து அந்த தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து தான் அந்த வழிமுறைகளை கையாண்டு தான் அந்த இடத்துக்கு போறார் கோலியாத்துக்கு முன்பதாக. இல்லாட்டி அவர் வந்த அந்த சகோதரர்களுக்கு அவர் வந்து சாப்பாடு கொண்டு வந்து அவர் கோலியாத் அங்கிட்டு கத்துறதை பார்த்து விட்டு அவர் அந்த இடத்திலேயே வைத்துட்டு, யாருடைய அனுமதி எனக்கு தேவையில்லை, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் கரடிகளை இந்த மாதிரி கொண்டிருக்கிறேன், சிங்கங்களை கூட நான் வெற்றி எடுத்திருக்கிறேன், அதனால என்னால முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி அவர் உடனடியாக கோலியாத்துக்கு முன்பதாக போயிட்டு நிற்கவில்லை. அவர் வந்து சவுல் ராஜாவினிடம் போய் அந்த வழிமுறைகளை கையாண்டு அதன் பிறகாகத்தான் அவர் வந்து அந்த இடத்துல வெற்றியை காண்கிறார் இல்லையா? There's a process. ஆண்டவர் ஒரு வழி நடத்துற விதம் ஒன்று இருக்கு. So he obeyed to that. அது கீழ்ப்படிந்து போனார். பொறுப்பு இருக்கிற இடத்துல ஒழுங்கான செயல்கள் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். இதுகளுக்கு நாங்க அடியில வந்த பிறகு அவங்களுக்கு வல்லமையை கேட்கிற நேரம் கர்த்தர் அளவில்லாம கொடுப்பார். காரணம் பைபிள் சொல்ற, நீங்க வந்து சின்ன காரியத்துல பொறுப்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். ஸோ நாங்கள் ரட்சிப்பெடுத்து தேவ பிள்ளைகள் ஆகிற நேரத்துல எங்களுக்குள்ள சின்ன அபிஷேகம் விளங்கும், சின்ன வல்லமை விளங்கும். அந்த வல்லமையை பெருக்க வேணும்னு சொன்னா பொறுப்பு பெருகணும். எங்களோட வாழ்க்கையில கீழ்ப்படிதல் பெருகணும். தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் எங்களிலே பெருக 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 அந்த உறவுல அந்த வல்லமையும் அபிஷேகமும் பொங்கி எழும்பும் எங்களுக்குள்ள. காரணம், இந்த உலகத்தில் இருக்கும் பாக்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் மகிமை, கனம், ஸ்தோத்திரம் எல்லாம் இயேசுவுக்கு தான், எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு ஃப்ளையை கூட எங்களால் சுகமாக்க முடியாது, ஒரு மனுஷனை கூட எங்கட பவரால முடியாது, அவரோட வல்லமையா இல்ல கூட தான் முடியும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளால இருந்து புறப்படணும். அதுக்கு நாங்க வந்து பொறுப்போட தேவ சத்தத்தை கேட்க வேணும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த செய்திக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மெசேஜ் மூலமாய் நீங்க அநேகரோடு பேசியிருக்கிறீங்க கர்த்தாவே. நீங்கள் எங்கள் பெருகலும் கர்த்தாவே, நாங்க சிறுகவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பொறுப்புல தகப்பனே நாங்கள் பெருக உம்முடைய தேவ வசனத்தில் தியானம் கொண்டு உம் சத்தத்தை கேட்டு எங்களை கீழ்ப்படிய கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் இந்த இடத்துல கேட்குறாங்களோ அவங்களோட பொறுமை அவங்களோட வாழ்க்கையில வேணும், அவங்களோட வாழ்க்கையில அவங்க உண்மையில பெருகணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்கள நீங்க தொடுங்க ராஜா. இந்த வேளையில என்னென்ன பாவ கட்டுகள் அவங்க சூழ்ந்து இருக்கிறதோ என் தேவன் அந்த கட்டுகள்ல இருந்து அவங்களை விடுதலையாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும் கர்த்தாவே. வீட்டுகளில் ஜெப சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை புறப்படட்டும் கர்த்தாவே. எல்லா இருளின் அதிகாரம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிதாவை யார் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ இயேசுவின் தழும்புகளால் இந்த வேளையிலே உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறோம். பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் உங்களோட நோய்கள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு புது சரீரமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, உமக்கே ஸ்துதிகன செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில், நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் நாங்க நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.